Firstly, thank you, Harish. Nariya சொல்லணும்னு இருந்தது, but unfortunately ரொம்ப டைம் ஆச்சு. Thank you. I want you to win big. All the very best. ரொம்ப ஸ்மார்ட்டா கன்விக்ஷனோட அந்த அஷூரன்ஸோட இந்த படத்தை ஸ்டார்ட்ல இருந்து ஃபினிஷ் வரைக்கும் பிளான் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ டு ஆல் தி ப்ரொடியூசர்ஸ். யூனோ இந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணி யூனோ சிட்டி ஃபுல்லாக பேனர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தேங்க்யூ வெரி மச். பிக் தேங்க்யூ அஹிம்சா ஃபிலிம்ஸ்க்கு ஆல்சோ, பெரிய ரிலீஸ்க்கு டெல்டா ஸ்டுடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த படம் வந்து ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். இது வடுகர் சிம்மாவோட பெர்ஃபார்மன்ஸ், யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ், விடிவி கணேஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ஆனபனோட பெர்ஃபார்மன்ஸ், அகிலோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷான் ஐயாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் காக படம் பாருங்க. இமோஷன் இருக்கு, ஹியூமர் இருக்கு, அதில் ஒரு ரொம்ப அழகான கதை இருக்கு. அண்ட் உங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன். நம்பி தியேட்டருக்கு வரலாம், நம்பி வாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ வெரி மச். சாரி உங்களுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு தெரியும். ஏதாவது ஒரு இன்டர்வியூல இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன் உங்க எல்லாரும் பத்தியும். பட் வெரி ஹாப்பி உங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதுல. நிறைய சீனியர் ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சது. பிக் தேங்க்யூ டு தி ப்ரொடியூசர்ஸ். விஜய் எல்லார்ட்டையும் இண்டிவிஜுவலா தேங்க்யூ சொல்றேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன், நான் இன்னும் ஹரிஷும் பேசணும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சாரி ஃபார் த டிலே. தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ். குட் ஈவினிங் எவ்ரிஒன். இந்த கான் சிட்டி எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான அந்த துரைராஜ், ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியும் உங்களுக்கு, ஹாரிஸ் துரைராஜ் என்னை அப்ரோச் பண்ண விதமே வேற. வந்துட்டு சும்மா நான் எப்பவுமே இந்த புதுசாக வர்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி தரும், புது டைரக்டர். ஏன்னா அவங்க வந்தது தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இவர் வந்தார், இந்த அப்ரோச் பண்ண விதம் வேற. இதுங்க உங்கள் கேரக்டர். அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்க, ஏன்னா முதல்ல நான் கேட்குறது ப்ரொடியூசர் யார். ஏன்னா இன்றைக்கெலாம் படம் யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனால் அதை கொண்டு வந்து தேட்டர் வரைக்கும் சேர்க்கறதுக்கு தம் இருக்கணும். அது இருக்குதா, யார் பாப்பா? அதுவும் நானேன்னாரு. பார்த்தா 5 அடியில் தான் இருக்கிறாரு. இவ்வளோ பயங்கரமான ஆளாக இருக்கிறார் அந்த ஆள் அப்படின்ட்டு. சரி ஆர்டிஸ்ட் லிஸ்ட் சொல்லுன்னா பாபு எல்லாரையும் யோகி பாபுலாம் இருக்கும்போது அப்புறம் எதுக்கா நான் இவ்வளோ இது எடுப்பியா நீ அப்படின்னா. ஏன்னா அதில் டெய்லியில் 100லேருந்து 150 பேர் என்னோட ஒரு சீன், எனக்கும் அந்த அர்ஜுன் தாஸ்க்கு இருக்கிற காம்பினேஷனே, அப்புறம் இந்த அருள் தாஸ், இந்த 3 பேருக்கு 150 பேர் வேணும். இது ஜூனியர் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் பண்ணுவானா இந்த ஆள்? கேட்ட சம்பளத்துக்கும் ஓகேன்றா, கேட்ட அட்வான்ஸும் தூக்கிட்டோமான்னு வச்சுனா டேபிளில் கிடுகிடுன்னு ஆயிடுச்சு. எடுக்கலாமா வேணாமா, சரி எடுத்துட்டு, ஏன்னா பெரிய அட்வான்ஸாக கொடுத்தான், அதனால் லபக்குன்னு எடுத்துட்டு நேராக பண்ணேன். ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு கொடுப்பான், 10 மடங்கு கொடுப்பான் யோகி பாபுக்கு. அப்போ யோசிச்சு கணக்கு போட்டேன், கொஞ்சம் வெயிட் பார்ட்டி தான், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஐயோ ஆச்சரியம் பட்டேன். தைரியம் அதுதான், தில்லு, அந்த டைரக்ஷன் என்னன்னா அவனே எல்லாமே ஒன் மேன் ஷோ அண்ட் நைஸ். அந்த டிஓபி கூட பார்த்தீங்களே, என்னது ஃபாக்ஸியா பவுன்சியா, அந்த ஃபாக்ஸி இங்கே தான் அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு முழுசாக வரான். அங்கே வரும்போது பிக்கினியில் தான் வருவான், எல்லாமே திறந்து கிடக்கும். யாருமா இவன் இன்னமும் ஹாலிவுட்டு டிஓபி மாதிரி வரான். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஜாலியாக இருக்கும். சில பேர் வருவானுங்க, ப்ரன்னுவானுங்க, வீணு கத்துவானுங்க, அதெல்லாம் வேலைக்கு வந்தான். இருக்குதே தெரியல, ஒன் ஆஃப் த பாய் மாதிரி சுற்றினே இருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ஸுங்க டக் டக் டக்குன்னு செட் பண்ணிடுறானுங்க. இந்த துரைராஜ்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் எடுத்து அழகாக அனுப்பிச்சி விட்டுடுவான். சார் நீ கிளம்பிடலாம், என்ன ஒரு நாள் முன்னாடியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டான். தம்பி நல்லா யோசிச்சுக்கோ, வேற எதுனா இருக்க எதுவுமே கிடையாது. இல்லைப்பா எனக்கு ஒரு ஃபேமிலி கேம்லி பேக் ட்ராப், ஐயா அதெல்லாம் இந்த படம் கிடையாது. திஸ் இஸ் கான் சிட்டின்னா. டாடி கான் சிட்டின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது எடுக்கிறது எழுதுறது, உல்டாவா எழுதி விட்டுறது, அதே பொழப்பு. கான் சிட்டினா மோசமான சிட்டி, அது உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றது.
பீயிங் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃபீஸர் நான், அவ்வளோதான். இந்த பணம் கலெக்ட் பண்ணி போகிறது. இப்போ கூட ரீசெண்டாக எவனோ ஒருத்தன் ப்ளக்கை பிடிங்கினே இருந்தான்னு பாருங்க, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுது எலக்ட்ரிசிட்டி. என்னடா போன வாரம் தான் இவன் எடுத்தான் நம்மளை வச்சு, இப்போ பார்த்தா ஒருத்தன் குடிப்பானா நேராக போவான் ப்ளக்கை பிடிங்கிட்டு போனான், அது இவ்வளோ பெருசு. அதே மாதிரி செட்டு போட்டாங்க இவன். எனக்கு அங்கதான் ஆச்சரியமா இருக்குது, இவன் செட் பண்ணி எதுனா பண்ணிட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அவன் பிடுங்கணும். அப்புறம் 3ஆவது நாள் பிடிச்சிட்டாங்க போலீஸ். ஏன் அது மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு கேட்டால், அவன் டாஸ்மார்க் போவான்னா நேராக போவான், அந்த ப்ளக்கை பிடிங்கிடுவான். ஏன்னு கேட்டதுக்கு அடிச்சு உரிச்சிட்டாங்க. என்ன இந்த சொல்லியிருக்காரு, நான் சொன்ன பார்ட்டிக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போடல, இவங்க எப்படி கரண்ட்ல ஜாலியாக தூங்குறது? அட பாவி டேய், அது எவ்வளோ குழந்தைங்களா இருக்கும், வயசானவங்களா இருக்கும், சம்மர் வேற, இந்த நேரத்தில் எப்படி பண்ணிக்கிறான்னு பிறந்த. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸுங்களை அழகாக கோப்பப் பண்ணி எடுத்திருக்கிற இந்த டைரக்டர். கண்டிப்பாக அதாவது சொன்ன டைமில் முடிஞ்சு திடீர்னு ஒரு ஃபோன் கால் போன வாரம், சார் படம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ். ஷாக்கு. ஏன்னா இதுமாரி படங்கள்லாம் வந்து அப்படியே நின்று போயிடும். ஆனால் இது கொண்டு வர்றான் பாருங்க, அங்கே தான் தம்பி உன்னோட பேக்ட்ராப் என்ன பண்ணாக்கா அசிஸ்டன்ட்றான், இபின்றான், எதுவுமே சரியில்லை, எல்லாமே நெகட்டிவாகவே விழுது மார்க்கு. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு வசதிப்பா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேங்க லைஃப்ல. ஐயோ அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே பாவம் தோணுது. ஆனால் நல்ல ட்ரீட்மெண்ட்டு, நல்லா வருவார். அதே மாதிரி ஏன்னா இந்த டிஓபியை வச்சு நான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அதிகமாக மற்ற டெக்னீஷியன்லாம் தெரியல. அதே மாதிரி இந்த நேரத்தில் டிஓபி நம்போது எனக்கு இன்னொரு ஞாபகம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னோட படம் விண்ணை தாண்டி வருவாயில் மனோஜ் பரமஹம்சா, அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்க தொலைக்காட்சி நிறுவனத்தோட தலைவராக போட்டதுக்கு நான் சிஎம்க்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அவருக்கு ரொம்ப இது, ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரை கண்டுபிடிச்சா அந்த போஸ்டிங் போடுறாரு பாருங்க, அதுதான். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து இல்லை நிறைய டிஓபிஸ் வருவாங்க. ஏன்னா அவன் வந்து வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஃபெலோ அந்த மனோஜ் பரமஹம்சா. ஐ யூஸ் டு கால் இம் மாஞ்சான்ட்டு. ஏன்னா மாஞ்சானா எப்படி இருக்கும், காத்தாடியில் மாஞ்சா கயிறு பார்த்துருக்கீங்களா, போட்டிங்கன்னா பறக்குன்னு கை ஏமாந்தின்னா கை நறுக்குன்னு போயிடும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப இது எல்லாருக்கும் சொல்லி தருவோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இது கரெக்டான இடத்துல அவரை போட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு பார்த்த நியூஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்து அதையும் இங்கே சொல்லணும்னு நினைச்சேன், அதையும் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் மாதிரியே தெரியல, நிஜமா ஆண்டனி அளவுக்கு கிளாஸ் இருக்குது எடிட்டர், ஆண்டனி அளவுக்கு நிஜமாவே. ஏன்னா இப்பெல்லாம் படம் பார்க்கறதுக்கு நீங்கள் என்னதான் பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, என்ன பண்ணோம் இது எப்படிலான்ட்டு. பட் இருந்தால் கூட கண்டென்ட்டு இருந்தால் கூட அதில் இருக்கிற ரா மெட்டீரியல் யாருன்னு பார்ப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம், ஃபாக்ஸ், வார்னர் பிரதர்ஸ்னால் கண்ணை மூடிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் படம் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்கள், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க சும்மா கை வைக்கணும். இப்போல்லாம் இங்கே எப்படி பார்ப்பாங்கன்னா இதில் யார் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வடிவுக்கரசி அம்மா, பாபு, அப்புறமா இந்த இவர் அர்ஜுன் தாஸ், அப்புறம் இவரெல்லாம் செம குணச்சித்திர நடிகராக போக வேண்டியது. அப்படி மூஞ்ச காய்ச்சி இப்படி கசக்குனாலே இந்த அருள் எதிர இருக்கிறவன் குடல்லாம் பிறண்டுடும். அந்த மாதிரி நடிகராக இருந்தாலும் நிஜமாவே கேமராமேன்லாம் கீழே விட்டுட்டு ஓடிடுறான் அந்த ஃபாக்ஸி. இவர் கத்துக்கு நல்லா பேச பசங்க அப்படின்னு இல்லை, அது கரெக்டாக வர மாட்டேன், அவன் திருப்பி வரணும் இப்படி. அது மாதிரி இங்கே போய் நில்லுன்னா ஒரு 4 கொஸ்டின் கேட்பார் அவர், எதுக்கு என்ன அங்கே நிற்க சொல்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பயமுறுத்துவார் இது. அது மாதிரி ஐயோ அண்ணாச்சி என் கூட காம்பினேஷன் இல்லை இதில் பண்ணியிருக்கீங்களே, வெரி குட். அண்ணாச்சி கலக்கு வேறு, நிஜமாக அவர் கூட வேற ஒரு படம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது வரல, இல்லை வராது தெரியும். அதனால இந்த படம் உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. ஒரு படம் ரிலீஸுக்கு வருதுனால சந்தோஷம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ கஷ்டங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் பாவம் எவ்வளோ நாள் தூங்கியிருப்பான்னு தெரியாது ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா அவ்வளோ, ஏன்னா இந்த படம் வருமா வர அப்படிதான் இன்னைக்கு இருக்குது நிலைமை.
அது தேட்டரில் கொண்டாந்து இது கண்டிப்பாக ஹிட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் ஓடிடியில் உங்கள் பின்னாடி துரத்தின்னு வருவாங்க. ஏன்னா இங்கே ஓடுனா தான் அவங்க வருவாங்க. அது மாதிரி ஸோ இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் பண்ண உங்களோட ஒரு தடி கொஞ்சம் வசதியாக ஏற்றி விடுன்னா. ஆமாம், ஏன்னா அப்போ தான் தெரியும் ஜனங்களுக்கு. ஒரு நம்ம ஒரு சொம்பு குடம் வச்சிருந்தாலும் தட்டி காமிக்கணும் உள்ள தண்ணி இருக்குது ஃபுல்லான்ட்டு. வெறும் குடம் நினச்சி போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் தட்டி காட்டி தலையை ஆட்டுதாப்ப காஃபி கீஃபி டிஃபனை கொடுங்கப்பா. ஓகே பாய் பாபு, கரெக்டாக அடுத்தது நீ கொஞ்சம் கலக்கி விட்டு. ஓகே பாய் பாய். ஹீரோயினை சொல்லவே இல்லை. எப்பவுமே எனக்கு ஒரு பேடுங்க, ஹீரோயின் கூட இருக்காதா. நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர், இந்த ஹீரோ கூடயே ட்ராவல் ஆகிட்டு போயிடுவோம். இந்த ஹீரோயினுங்க கோயிச்சுன்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்குவாங்க. சும்மா போகும்போதே தடிக்கு விழுந்து பல்லுக்குள்ளு வச்சுக்கும். அதனால அம்மா எதுவும் இது பண்ணது எனக்கு அவ்வளோ தெரியும். ஏன்னா அந்த அம்மாவும் எனக்கு தெரியும் ஒரு 20-25 இயர்ஸ். அதனால பேசிட்டேன். என்னடா அர்ஜுன் தலையை குனிஞ்சு சிரியாது. ஓகே பாய், டேக் கேர். I love you all. ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அகிலன். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு ஹரிஷ் அங்கிள் அண்ட் ஃபார் எவ்ரி ஆக்டர்ஸ், ஆல் த டெக்னீஷியன்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றி. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த கான் சிட்டி இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கான் சிட்டிங்கிற விளக்க எல்லாருமா சேர்ந்து ஏற்றி வச்சிருக்காங்க. இது ஜெகஜோதியா எரியணும்னா நீங்க எல்லாரும் அதை அப்பப்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் பிரஸ் அண்ட் மீடியாவுடைய மிகப்பெரிய பணி. அந்த பணியை நீங்க நல்லா சிறப்பா செய்வீங்கன்னு நான் உங்க எல்லாரையும் நம்புறேன். தயவு செஞ்சு இப்ப கான்சிட்டிக்கு வருவோமா? பேசினவங்க எல்லாரும் கான்சிட்டியில அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் சொன்னாரு, மோகன் சார் சொன்னாரு, அவங்க ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்கன்னாங்க. நான் எதையுமே பார்க்கல. என் போர்ஷன் வரலும் டப்பிங் பேசிட்டு வந்துட்டேன். டைரக்டர் ஹரிஷ் சார், அவரை நாகராஜ் சார் தான் கூட்டிட்டு வந்தாரு. ஏன்னா அவரை பத்தி சொல்லணும், சொல்லலைன்னா அடுத்த படம் எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரு. அதனால அவரை பத்தி சொல்லிடுறேன். சொல்லணும்ல, அடுத்த படம் சான்ஸ் வேணுமா? முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆக போகுது. அவரு கூட்டிட்டு வரும்போது நான் கார்த்திகை தீபம்னு ஒரு சீரியல்ல இருந்தேன். பட்டையா விபூதி பூசிட்டு பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். அவரோட எக்ஸ்பிரஷன் அதுவே இது இல்லை, எங்களுக்கு வேற ஜானகி வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு வந்தாரு. அதனால இவர் தான் டைரக்டர், நாங்க படம் பண்ண போறோம். அவரை பத்தி பேக்ட்ராப் எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தரா பேசும்போது தான் தெரியுது அவரு ஈபியா இருந்திருக்காருன்னு. ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஈபி பரத் தான். ஓகேங்களா? ஓ, இவரும் ஈபியா இருந்திருக்காரா அப்படின்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கல, ஆனா கேரக்டர் சொல்றதுக்கு, அதாவது இந்த படத்துல நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்க வந்தாரு. முதல் எடுத்தோடனே சொன்னாரு, அம்மா நான் மேடம் இந்த கேரக்டர் நான் உங்களுக்காக தான் எழுதுனேன்னு பொய் சொல்ல மாட்டேன். நான் எங்க மனசுல வேற ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னாரு. அப்பவே வடிவு கரைச்சிக்க, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு எனக்கு ஒரு திமிர் இருக்கும்ல நார்மலா. அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீங்க அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. சரிங்க சார், நான் உங்ககிட்ட கதை சொல்லணும், என்னைக்கு வரணும்? நம்ம வீட்டுல எல்லாம் எப்படின்னா, சினிமாங்கிறது என்னோட தொழில். நீ போறியா நடிச்சியா அதோட பேக்கப் ஆகி வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலையை பாரு, எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். அந்த மாதிரி கேரக்டருங்க நம்ம வீட்டுல இருக்குதுங்க. இவரை நான் வீட்டுக்கு வாங்க சார் கதை சொல்லலாம் அப்படியெல்லாம் கூப்பிடவே முடியாது. அதெல்லாம் அந்த காலம். கதை கேட்டது, நாங்க போய் ஆபீஸ்ல உட்காந்து கதை கேட்டது எல்லாம் அதே தான் நான் இங்க பண்ணேன். நாகராஜ் சார்கிட்ட சொன்னேன், எப்ப நான் வரேன் ஆபீஸ்க்கு கதை கேட்கறதுக்கு, வேலை தானே, நமக்கு வேலை வேணும்னா எங்க வேணா போய் வேலையை கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். அப்படி நான் போனேன். படிக்கட்டு ஏறி போயாச்சு. போனோடனே ஏதோ கதை, என்ன அம்மா
நீங்க இந்த கேரக்டர் யோகி பாபு சார். யோகி பாபு சார் கேட்டா அர்ஜுன் தாஸ் சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியாது. இந்த ஹீரோயின் சரி இவ்வளவுதான் சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு போனேன். நம்ம போனா ஈவினிங் ஏதோ பேசிட்டு இதுதான் இது சம்பளம் இப்படி இப்படி கொடுக்குறோம் சொல்லுவாங்க, அதோட வந்துட போறோம். ஆனா ஒரு லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகேங்களா, நானும் சாரு மட்டும்தான் இருக்கிறோம். நான் இந்த நிமிஷம் எல்லாம் சாருன்னு தான் கூப்பிடுறேன் அவரை. என்ன உங்களை சாரு எல்லாரும் அவரை பேர் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எனக்கு வந்து அவர் டைரக்டர் சார். நான் உங்களையும் அப்படித்தானே சார் கூப்பிடுவேன். ஒத்த பண்ண மரம் நம்ம அப்படித்தானே சார் கூப்பிடுவோம். அதனால சார் சொல்லுங்க சார் ஆரம்பிச்சாருங்க. நான் சிரிக்கிறேன். மங்களபுரம்ல என் பேரு ஜானகி ஜாக்கி அதெல்லாம் சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை டீ குடிச்சிட்டாங்க. தியேட்டர் வந்து 2 தடவை குடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு டைம். 2 சார் நல்லா இருக்கு சார். எனக்குள்ள நம்மள காமெடி பண்ண சொல்றாரு இவருக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் ஏன்னா ஏற்கனவே வேற ஒரு ஆர்டிஸ்ட் போடணும்னு வந்தவர் இல்லையா சார். நல்லா இருக்கு சார், பண்ணுவோம் சார். அம்மா தம்ம கதை ஓகேவா, மியூசிக்கோட டிஆர் மாதிரியே இவரும் மியூசிக்கோடவே கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஜாலியா பண்றோமா. ஐயோ பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்கல்ல, நம்மள டென்ஷனே இல்லாம ஜாலியா அதுதானே வேணும். ஏன்னா சீரியல்ல போனா காலையில 10 மணிக்கு போய் இறங்கினா சாயந்தரம் 8 மணிக்கு பேக்கப் ஆகிறவங்கள நானே பேசின்னு இருக்கோம். பக்கமா பேசணும். அப்பா இப்போ ஒரு பெரிய ரிலீஃப், ஜாலியா படம் பண்ணலான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஜாலியா படம் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு போயாச்சு. சரின்னு ஸ்டில்ஸ் எடுத்தாங்கப்பா. அப்ப இந்த ஈபி தான், ஈபியும் நாகராஜும். ஈபிங்கிறது வந்து சாரோட பிரதர், டைரக்டர் சாரோட பிரதர். அவரே இயங்குவாரானா இயங்க மாட்டார், அவரையும் இயக்குறவரு இந்த இயக்குனர் தான். ஓகேங்களா, ஒரு பேட்டாவுக்கு கையெழுத்து போடணும்னா கூட அண்ணங்கிட்ட கேட்கறமா, அடப்பாவி அண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு நீ எதுக்கு ஈபி அப்படின்னு மனசுல. ஆனா சொல்லக்கூடாது, ஏன்னா சொன்ன படம் முழுக்க இருக்க மாட்டோம் நம்ம அப்படின்னு பேசாம போனோம். ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஸ்டில் எடுக்கும் போது யாருமே பக்கத்துல இல்லைங்க. அர்ஜுன் தாஸ் தம்பி வரல, எல்லாரும் பூஜையில மட்டும் பண்றேன். அவரை பார்த்து கேட்கிறேன், தம்பி நீங்க உங்க படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா பிரியாணி போடுவீங்களாமே? என்ன கேள்வி பாருங்க. ஏன்னா எனக்கு அவரை பத்தி வேற எதுவுமே தெரியல. பிரியாணி ஆமாம்மா இதுக்கும் போடலாமா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் யோகி பாபு சார் வந்தாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வீட்டோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு அம்மாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது மகாலட்சுமி அது. அதனால அவரு ரொம்ப பிடிக்குமா. அவரு டிக் டாக் இப்போ சொல்லிட்டு போனார் பாருங்க. கணேஷ் சார் சொன்னாரு, நீ ஆடியோ லான்ச் இதுக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கேட்டார். பார்த்தீங்களா, அந்த கேள்விதான். அந்த மாதிரிதான் இருந்தாரு. படப்படன்னு வந்து போயிட்டாங்க. ஸ்டில் எடுக்கும்போது நான் மட்டுமே நிக்கிறேன். ஆனா ஸ்டில்லா போகும்போது என் பக்கத்துல யோகி பாபு சார் இருக்காரு. என்னங்கடா பண்றாங்க இவங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா வந்தாச்சுப்பா, ஷெட்யூல் போட்டாங்க. வந்தாரு ஈபி. ஷெட்யூல் ஆரம்பிக்குதுமா, உங்களுக்கு சம்பளம் இவ்வளவுதாம்மா. நாகராஜ், ஏன் இப்படி பண்ற, இவ்வளோ நாள் வாங்குற, கொஞ்சம் காசு ஜாஸ்தியாவே. நம்ம அதுக்குதான் இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எல்லாம் விட நான் வேலைக்கு போனா சம்பளம் வாங்கணும், இதுதான் என்னோட மோட்டிவ். என்னையா கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது, இல்லைம்பா கரெக்டா நடந்துக்குவாங்கம்மா. எல்லாம் இந்த புதுசா வராங்கனாவே திக்குன்னு இருக்கும், எப்போ பேமெண்ட் வருமோ என்ன. ஆனா அந்த விஷயத்துலாம் ஈபி வந்து சூப்பர். அதெல்லாம் கரெக்டா பண்ணுவார். குட் மார்னிங்மா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஈபி வந்து டிசப்பியர், ஓடிடுவாரு. அவர் இருக்கவே மாட்டாரு. எங்க ஈபி ஏதாவது கேட்டா அம்மா ஈபி கேட்கணுமா, கேளுங்கயா கேளுங்க, இல்லம்மா காணோம்மா இங்க, இப்படியே ஓடிடுவாரு. அதோட பேக்கப் ஆன அம்மா முடிஞ்சிச்சு கார் சொல்லிட்டு, அட பாதி இவ்வளவு நேரம் எங்கேயா போனே நீ அப்படிங்கிற மாதிரிதான் இருப்பாரு ஈபி. அவ்வளோ நல்ல ஈபி அவரு. ஈபி நான் வேற வழி இல்ல, படம் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போது விடுங்க. 10 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஈபி. எனக்குன்னு டைரக்டர் வந்து சந்தோஷ்னு ஒரு கோ டைரக்டர் நியமிச்சு விட்டார். அம்மாவை ஹேண்டில் பண்றது நீங்க தான். அப்படி அவர் வந்தோடனே எப்படிமா, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா இன்னைக்கு சீனு, வந்துடும்மா. அதை படிக்கிறதுக்குன்னு விஜய்னு ஒருத்தர் வருவார். அவர் அப்படி படிக்கிறதோட சிரிக்க கூட மாட்டாங்க. நம்ம கிட்ட கதை சொல்லும் போது ஜாலியா ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க யாருமே சிரிக்க கூட மாட்டேன்றாங்களே, என்னங்கடா இது. டைரக்டர் குட் மார்னிங் மேம், அவ்வளவுதான். அந்த இது டப்பாக்குள்ளாரே இருப்பாரு. அடப்பாவி
ஒரு ஜாலியா ஒரு காமெடி பண்ணுவோம், அது பண்ணுவோம், எதுக்குமே. அப்புறம் டைலாக் வந்து, ஜாக்கி நான் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்க அளவுக்கு 2.5 மணி நேரம் கதை சொன்னா என்ன வருது, நான் ஜாக்கி அம்மாக்கு தெரியும், அம்மா சொல்றேன் கேள். என்ன கட்டு கட்டா பேசுறாரு இவரு. இதே அம்மா நீங்க ஜாக்கி இது நார்மல், ஜாக்கி அம்மா சொல்றேன் இல்லடா நான் பாத்துக்கிறேன்டா, நீ இப்போ இதுதான் வடிவு கரைச்சி 47 வருஷமா ட்ரைனிங் எடுத்த ஒரு விஷயம். இங்க புதுசா வந்து ஜாக்கி நான் சொல்றதுக்கு என்னப்பா பட்டு பட்டுன்னு ஓடிக்கிறாரு இவரு. எனக்கு பயமா இருக்கு, நீட் எக்ஸாம் எழுத போன மாதிரி ஆயிட்டேன். ஐயோ கதை சொல்லும் போது ஜாலியா இருந்தது, இங்க வந்தா யோகி பாபு தம்பி வந்தோடனே ஏதோ நல்லா பேசுவாரே, என்ன பேசுறாங்க காதுலயே உழுது. அவரும் மா நீ பண்றது சரியில்லைம்மா, ஐயோ என்னோ சொல்றாரு இவரு, என்ன சொல்றாரு தெரியல. விஜய் தம்பி இங்க வாங்க, என்ன டைலாக் 2 பேரும் பேசுறோம். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டு ஓ இததான் இவங்க சொல்றாங்கன்னு ஒரு யூகத்திலேயே நடிச்சேன் இந்த படம். ஓகேங்களா, நடிச்சுட்டு இவர் கூட ஒரு ஸ்டில் எடுத்தேன், அர்ஜுன் தாஸோட ஒரு ஸ்டில் எடுத்துட்டு என் பேத்திக்கிட்டு போய் நான் ஐயோ நீ மட்டும் அர்ஜுன் தாஸோட எடுத்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ், என்னங்கடா இது 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 4ஆம் கிளாஸ் தான் படிக்குது, அதுக்குள்ள அர்ஜுன் தாஸ் ஊங்குது ஒண்ணுமே புரிய. இரு பாப்பா அவர் வில்லன் தான், அவர் அதுலதான்மா வில்லன், இப்ப இதுல ஹீரோ ஆயிட்டாரா, ஐயோ சந்தோஷமா மம்மி அர்ஜுன் தாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. அட என்னங்கடா இது நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, இதுங்க இப்படி அப்படி ஒரு சந்தோஷம். அர்ஜுன் அவர் பேசுறதால் அவர் எவ்வளவு அழகான வாய்ஸ், அதுல கொஞ்சம் சத்தமா பேச விட்டாதானுங்க டைரக்டர் யாரையுமே சத்தமாவே பேச விட மாட்டார். நம்ம எல்லாரும் போறோம் ஸ்கேன் பண்ண என்ன பண்றோம், அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ தெரியாதமா புது பசங்களோட வந்து மாட்டிட்டோம், நமக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் சத்தமா இல்லம்மா நீங்க நார்மலா பேசுங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் நார்மலாவே இப்படிதான் பேசுன்னு சொல்லணும் போல இருக்கு, எல்லாம் மைண்ட் வாய்ஸோட அப்படியே இது அப்படியே அடங்கு. சரி மேக்கப் ஆகுது, இப்போவாது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேக்கப் போட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்காவது போட்டு போகலாம். மேக்கப்பும் கிடையாது, கொஞ்சம் லிப்ஸ்டிக், ஆமா அதை மட்டும் அந்த கரெக்ஷன்லாம் மட்டும் சொல்லுவாரு டைரக்டர், ஆனா பேச மாட்டாரு, ஒரு சந்தோஷமா சிரிக்க மாட்டாரு, அப்படியே அவர் லக்கான் அடிச்சு குத்துற மாதிரி இருப்பார். பிரேக்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த விஷயமே எனக்கு அல்சர் தாங்க வந்தது, பிரேக்கே சொல்றது கிடையாதுங்க. இவர் பிரேக் சொல்ல மாட்டாரு, ஆனா கேமராமேன் பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி ஒரு டப்பால இப்படி சாப்பிட்டு என்னங்கடா நீங்க எங்களுக்கு பிரேக் சொல்ல மாட்டேங்க, நீங்க இவர் ஏதோ ஒரு மோர் எடுத்து இருப்பாங்க, ஓகே நெக்ஸ்ட் அண்ணா போயிடலண்ணா. யோகி பாபு சார் வருவார், எல்லாம் சொல்லிட்டு ஹரிஷ் இந்த டைலாக் இப்படி சொல்றேன் கேட்டுக்குவார், இது நல்லா இருக்குண்ணே, ஆனா இது வேணாண்ணா இப்போ இது சொல்லு. ஆஹா நல்லா பழகினவங்களுக்கே இதுன்னா நம்ம இப்பதான் நியூ என்ட்ரி, நம்ம ஒரு கரெக்டனும் ஒன்னும் சொல்ல வேணாம், அவர் சொல்றாரா என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு. நானும் அவரை மாதிரியே லகான் அடிச்சு கொடுத்துற மாதிரி சிரிக்கவே மாட்டோம் ஒன்றும். இப்போ ஏறி வரும்போது எப்படி தம்பி எனக்கு ஹெல்ப் பண்ணி மேலே கூட்டின்னு வந்தாரோ அதே மாதிரி தான் செட்டில் இப்படியே நிற்பான், யாருன்னா நிற்கட்டும், அதை பற்றியெல்லாம் அவங்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் உடனே அர்ஜுன் மட்டும் வந்து அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா, அது இவர் இல்லைன்னா அந்த பாப்பா, இவங்க 2 பேரும் தான் என்னை வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவங்க யாருமே நம்மளுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த சஞ்சய் எல்லாம் வந்து என்னை ஓட்டின்னு போகிறது கேரவன் வந்து டாக் டாக்டர் என்னப்பா சாட்டரி இப்போ தான் ஏன் வந்தேன், இல்லை கூப்பிட்றாரு ஓகே. அவங்க ஓட்டுறதுல அதுக்குள்ள சந்தோஷ் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு வருவார். அம்மா சாப்பிட்டீங்களா அம்மா, இல்லைன்னு சொன்னா சாப்பிட விட போறியா இப்போ, இல்ல இல்ல வா நட போலாம் வா. இப்படிதான் அந்த படம். அங்கிருந்து எனக்கு டேட் கேட்கறதே சந்தோஷ் தான் கேட்பாரு. அம்மா நம்ம வந்து இதுக்கே அவர் தான் கேட்டு என்னை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இந்த வாரம் ப்ரமோஷனுக்கு போகணும், அப்படி அந்த அளவுக்கு பக்கா பிளானிங், எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி. அவர் சொன்னார் தெரியுங்களா, வீட்டு கணேஷ் சொன்னார்ல சீக்கிரமாவே என்ன முடிச்சிட்டாங்கன்னு, அந்த மாதிரி தான். என்ன எனக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு, அது வந்து கேமராமேனால, அதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல விட்டுருந்தோம். ஓகே
எனக்கு கேமராமேனால தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அது உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. அதனால உங்களுக்கும் ப்ரெஸ் தானே, நமக்கு எப்படி இருந்தாலும் தெரிய வரும். ஓகே, அதான் அவரால் உடம்பு சரியில்லை, எப்படி அம்மா வருவாங்களா மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், இந்த டேட்டில் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேங்க. இவங்க ஷூட்டிங்கை முடிச்சு மறுநாள் காலையில் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு நான் நடித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே என்னை போட்டு புழிஞ்சாங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 2 டைலாக் தான். ஜாக்கி நீ வா, ஹாஸ்பிட்டல்லையா அட்மிட் ஆயிருக்காங்க, இப்போ பார்க்க முடியாது, இந்த மாதிரி தான் டைலாக்கு. இது எனக்கு என்ன வேலை சொல்லுங்க? புரியுற மாதிரியெல்லாம் ஒரு வேலையே இல்லை. இதெல்லாம் ஈபிக்கும் அந்த நாகராஜுக்கும் தெரியும். அதனால தான் சம்பளத்தை அப்படியே குறைச்சி அப்படி போட்டது. நீ என்ன இப்போ பெருசாக வந்து பண்ண போறேன்றதுக்காக அவங்க 2 பேருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் நடித்தோம். ஆனால் கேமராமேன் சார் பண்ண ஒரு புடிவாதம், பயங்கர புடிவாதம். எனக்கு ஐ லைக் ஒன்லி மை கிராணி எல்லாம் சொல்லுவார். ஐ எம் ஆல்சோ யுவர் கிராணிப்பா ப்ளீஸ் அப்படின்னு. அதை கேட்க மாட்டான். இதை மட்டும் ஐ லைக் கிராணின்னு சொல்லிட்டு அதோட போயிடுமே சார். புடிவாதம், சொன்ன பேச்சே கேட்காத பையன். இந்த பையன் சீக்கிரமா ஹீரோவா நடிக்கணும் ஒரு படத்துல. அந்த கேமராமேன் வெச்சு செய்யணும் இந்த பையனை. எனக்கு அதுதான் ஆசை. இந்த பையன் சீக்கிரமாவே, அதுவும் தெலுங்கு படத்துல ஹிஸ்டாரிக்கல் பிலிம்ல நடிக்கணும். அப்பதான் நான் வேணாம் சொன்னதெல்லாம் உன் மூக்குக்குள்ள போடுவாங்க. அப்படிதான் வரணும். அந்த மாதிரி ரொம்ப புடிவாதமான பையன். அதை கூட எங்க ஹரிஷ் டைரக்டர் காதலே வாங்க மாட்டார். இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து பார்க்கும்போது, அம்மா நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா? அது எப்படிங்க? அதுக்கு முன்னாடி சந்தோஷ், சஞ்சய், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி நான் வந்து, நீங்க குட் மார்னிங் சொல்றதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த டப்பாக்குள்ள போய் பூந்துடுறீங்க. நான் எங்க இருந்து என்னோட குறைய சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாரும் நல்லதே சொன்னாங்க, நான் சொல்லணும்ல என்னெல்லாம் நடந்தது அங்கன்னு. இவ்வளோ கஷ்டத்துல ஜாலியாவே படம் பண்ணல. பொய் 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 பொய். நாங்கெல்லாம் ஜாலியா நடிச்சோன்னா வந்தவங்க எல்லாம் 2 நாள் நடிச்சிருப்பாங்க. ராதா ரவின்னா ஒரே நாள். அவரு முட்டி ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவங்க ஏத்திட்டாங்கப்பா மேல படிக்கட்டு ஏறி வான். அவர் நிக்கிறாரு. நானு அண்ணே கால் ஆபரேஷன். ஆமா அப்ப சொல்லல இவனுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரணும்னு. இங்க அண்ணே என்னன்னு அப்படின்னா அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அவரும் ஜாலியா நடிச்சு கொடுத்துட்டு போனார். அந்த கேரக்டர் ரொம்ப ஜாலியா நடிச்சாரு. அந்த அளவுக்கு தான் ஜாலின்னா அவங்கவுங்களா நினைச்சுக்கணும் இது ஜாலி அப்படின்னு. மற்றபடி ஜாலி எல்லாம் கிடையாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு இந்த படத்தை. எல்லாருமே சொன்ன மாதிரி, மியூசிக் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி, ஒரு படிப்பு படிக்கணும்னா இப்போதைக்கு இருக்கிற பிள்ளைங்க விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சதும் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட இன்டர்ன்ஷிப் போய் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அண்ணனும் தம்பியும். அந்த இபி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி. இது என்ன இபின்னு நினைச்சோ, பயங்கரமான ஆளு. அந்த இபி ஆகட்டும் இவராகட்டும் நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, எல்லாமே எடிட்டர், இதுதான் எடுக்க போறேன், இவ்வளவுதான் எடுக்க போறேங்கிறது எல்லாமே பக்காவை எடிட் பண்ணி, நானே வரலனாலும் ஷூட்டிங் நடக்கும். அப்படி எடுப்பார் இந்த டைரக்டர். ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். நான் சப்போஸ் டெய்லி பேசிஸ் சம்பளம் பேசியிருந்தாலும் வச்சுக்கோங்க, நான் வாங்கின சம்பளத்தில் பாதி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா நானே இல்லைன்னாலும் அவர் எடுப்பாருங்க. ஆனா டப்பிங்ல பார்க்கும்போது எல்லாருமே இருக்கா மாதிரி தெரியுது. ஏய் என்னடா இது, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? ஏய் நான் இந்த சீன்ல இங்கதானே வந்தேன், எப்படி அங்க? அப்படி எனக்கு டைலாக் டப்பிங் பேசுறதை விட இதெல்லாம் தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டு பர்சன் வந்து ஹரிஷ் சார். வெரி வெல் ட்ரெயின்டு பர்சன். இது இல்லைங்க, இதை விட நிறைய படங்கள் அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் எடுப்பார். அவருடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்க படத்துல பார்ப்பீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப வந்து நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். இது முடிஞ்சு போறதுக்குள்ள எல்லாருக்கும் லைனா வரும். என்ன முடிஞ்சிச்சா பிரஸ் மீட்டு, சீக்கிரம் வரலையா, எங்க ஏறிட்டீங்களா, கார் எடுத்தீங்களா கேட்பாங்களா இல்லையா சார்? எனக்கே வரும், நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வரும் பாருங்க இப்ப போனு, அம்மா முடிச்சிட்டியம்மா வாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டென்ஷனுக்கு நடுவுல ஒரு சந்தோஷமான, ஏன்னா நான் கதை கேட்டு
சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அவ்வளோ அந்த 2.5 மணி நேரம் கதை கேட்டேங்க. எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறதில்ல. ஜானகி, நான் தான் ஜானகி, மங்களபுரம். இதுவே எனக்கு அப்படியே ஊறி போச்சு. மங்களபுரம் ஜானகி, மங்களபுரம் ஜானகி, ஜாக்கி. அப்போ நம்ம என்ன கிறிஸ்டினா இல்லை, ஆனால் ஜாக்கி என் பையன் பேர். இப்படியெல்லாம் இதே நான் ரிப்பீட் பண்ணிட்டு போனேன்னா கதை கேட்ட எனக்கே அப்படி இருக்குன்னா, நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நம்மளோட டென்ஷன் எல்லாமே மறந்து அந்த 2 மணி நேரம் சந்தோஷமா இருப்போம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு போகணும். இழுத்துன்னு இந்த படத்தை பாருங்க, முதல்ல படத்தை பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோம். ஆனால் அதுலயும் நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வாழ்க்கையில கண்டமணிக்கு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பணம் இருக்குதுன்னு எடுத்துன்னு போய் போடுறது, அப்புறம் ஐயோ காணமே என் பேங்க்ல இருந்து பணம் எல்லாம் போச்சு, இப்படி எல்லாம் அவஸ்தப்படுறோம் இல்ல சார். கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றேன் சார், கதை முழுக்க சொல்ல. அவரு ஐயோ இந்த கதையெல்லாம் சொல்லுது அப்படின்றாரு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். அந்த அவேர்னஸை உண்டு பண்றது இந்த படம். நம்ம எதையுமே ஹார்டா வச்சு கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணு இருக்கிற இடத்துல இவர் காலை வச்சுட்டு கண்ணை நோண்டி, அப்புறம் இவர் கண்ணை நோண்டி அங்க வச்சார். அந்த மாதிரி ஹார்டா சொல்லாம அப்படி மென்மையா சந்தோஷமா சிரிச்சு கான்செப்டை பார்த்து வந்தோடனே என்னெல்லாம் தோணும் அப்படின்னா இதெல்லாம் தோணி, ஆனா ஜாகிரதையா இருக்கணும்ப்பா, பத்தியா இபி பில் இருந்து என்ன அப்படிங்கிற ஒரு நமக்கு மாரலும் இருக்குது இதுல. சும்மா கதை ஏதோ எடுத்தோம், நாங்களும் எடுத்தோம், அர்ஜுன் தாஸ் சாரை ஹீரோ ஆக்கிட்டோம் அப்படின்னு இல்லாம இதுலயும் ஒரு மாரல் வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஹரிஷ் சார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். நீங்க சொன்னதுல ஒரு இம்மி கூட அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பக்கமும் ஆசையில அந்த பக்கமும் ஆசையில கரெக்டா எடுத்துட்டீங்க. அதான் சொல்றேனே, நானே இல்லைனாலும் படம் எடுப்பீங்க, ஷூட்டிங் எடுப்பீங்கன்னு. அந்த மாதிரி அவ்வளோ பக்காவா எடுத்திருக்கீங்க. சாங்ஸ்ல மியூசிக்ல எனக்கு ஏமாறாது ஏமாத்தார் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். மாஸ்டர் கூட சொன்னார் பாருங்க, லிப் எனக்கு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. எவ்வளோ வருஷம் கழிச்சு இல்லைன்னா எவடி அங்கங்க இப்படித்தானே பேசினிருப்பேன் நான். அது இல்லாம இப்பதான் ஏதோ என்னைய ஒரு டெஸ்ட் பிட் எடுத்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க சார். எனக்கும் பாட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த காலமா இருந்தா ஒளிமொழியில நான் வருவேன், ஏன்னா பாட்டுல இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எல்லாம் வந்துருவாங்க யூடியூப்ல பார்த்த உடனே எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, நீங்க பாடி இருக்கீங்க, ஏதோ நானே பாடின மாதிரி கேட்பாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா அந்த ஒரு சாங் தான் நடிச்சேன், வேற சாங்ல எல்லாம் இல்லை. நல்ல வேலை அந்த குத்து பாட்டுல எல்லாம் பாவம் அந்த பாப்பா டான்ஸ் ஆடிடுச்சு. நம்மளை விட்டுருந்தா நான் திருன்னு முடிச்சுனே இருந்திருப்பேன் நான். இவங்க தான் ஜாலியா படம் எடுக்க மாட்டாங்களே சார். அவங்க கிட்ட நான் எப்படி போய் சொல்றது, நான் ஜாலியா இருக்கணும், நான் போறேன்னு சொன்னா விடுவாரா என்ன? அதனால அந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வெல் பிளான்டு சார். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதை கொடுத்தீங்கன்னா கூட ஆர்ட் டைரக்டர் அங்கே தானே உட்காந்துருக்காரு, அவரை கூப்பிட்டு இதுல பாதியை கட் பண்ணி மேங்களூர் எடு, இதுல பாதியை கட் பண்ணி சென்னை எடு, இதுலயே ஒரு டப்பால உட்கார வச்சு நான் ஃப்ளைட்ல போற மாதிரி எடுக்கிறாங்க சார். எனக்கு நான் நிஜமா சொல்றேங்க, அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு 47 வருஷமா சினிமால இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரே ஒரு சேர்ல உட்காந்து நான் ஃப்ளைட்ல போனேன் சார். நான் டப்பிங்ல பாக்குறேன், உண்மையிலேயே ஃப்ளைட் மாதிரி தான் இருக்குது. அடக்கடவுளை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதே மாதிரி கெட்டப்லாம் வேற சேஞ்சா அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கில் போய் மாட்டுவேன் நான். அந்த கெட்டப் எனக்கு தானே கொடுக்கணும், அவரு அந்த கெட்டப் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா கூப்பிடாம இருந்தா சரி, என்ன எங்க கூப்பிட போதும் தெரியல. ஏன்னா நான் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு வம்புல மாட்டுவேன். இந்த படத்துல இப்படி நான் சொல்லிடுவேன், எனக்கு இல்லைங்க அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையை காட்டி விட்டுருவேன். அவ்வளோ நல்லா அழகா செட்டா போட்டு அந்த காஸ்டியூம் டிசைனர் பாப்பா சொல்லிச்சு பார்த்தீங்களா, நான் நிறைய ட்ரெஸ் கொடுத்தேன்னு. ஒரே ட்ரெஸ் 6 வாங்கியிருந்தோம். அது எங்க இருந்து டிராவல் ஆகுது தெரியுங்களா? இங்க சென்னையை விட்டு மங்களபுரத்தை விட்டு நாங்க மேங்களூர் போய் மேங்களூர்ல ஒரு நிறைய கதை சொல்றோம், ஹோட்டல்லாம் நடத்தி திருப்பி மேங்களூர்லேருந்து வர்ற வரலும் 6 புடவைங்க, ஒரு செட்டும் இல்லை கண்ணு, 6 புடவை 6 ஜாக்கெட்டு. அது அந்த மாதிரி தான் நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாப்பா. பாவம் அந்த பிரச்சனை இல்லை, அவரை உலுக்கி எடுத்துட்டோம் நம்ம.
அந்த அளவுக்கு இருக்கும். செட்டு நீங்களும் வந்து இந்த டிஓபியோட சேர்ந்து என்னை பழி வாங்கினீங்க. அது மட்டும்தான் என்னால் இன்னவரையிலும் ஒன்றும் சொல்லிக்கவே முடியல. அந்த மாதிரி இனிமே ஃபியூச்சரில் போனீங்கன்னா என்னை மாதிரி வயசான ஆர்டிஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு பண்ணி கன்சிடர் பண்ணுங்க. அதை தான் நான் இந்த ஃபங்க்ஷனில் உங்ககிட்ட ரிக்வெஸ்டாக வைக்கிறேன். நான் மற்றபடி சாங்குக்கு நீங்கள் எழுதுனீங்க, அவர் டான்ஸ் பண்ணிட்டாரு, நீங்கள் மியூசிக் போட்டீங்க, அவர் செட்டு எல்லாம் பண்ணிட்டாரு. எல்லாத்த விட எனக்கு வந்து டைரக்டர்கிட்ட இப்போ பேச வருவார்ல டைரக்டர், அப்போ டைரக்டர் எனக்கு சொல்லணும், அவர் யோசித்த ஆர்டிஸ்ட்டை விட நான் நல்லா, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லம்மா, ஓரளவுக்கு ஒரு 90% பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா நடிச்சிருந்தா அந்த 100% நல்லா இருந்திருக்கும்ன்றத உண்மையை சொல்லணும். அந்த அம்மா பேரை சொல்லவே வேணாம். ஓகே, அது எனக்கு உங்களுக்கு அந்த இபி இந்த நாகராஜுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இருக்கும் இல்லை சார், என்னதான் எக்ஸாம் எழுதினாலும் இந்த மாதிரி தான். சின்ன மருமகள்னு ஒரு படத்தில் சிவாஜி சாரும் நானும் நடிச்சிட்டு இருக்கோம். தெலுங்கு படம் ரீமேக் எடுக்கிறாங்க. அதில் வந்து எப்போ பார்த்தாலும் டைரக்டர் வந்து మీరు రాజసులోచనలాగా చేయలేదు இதே சொல்லியிருப்பாரு. ராஜசுலோச்சனா மாதிரி பண்ணல, ராஜசுலோச்சனா. எனக்கும் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா சிவாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், அப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏத்தா? இல்லை, அவர் ராஜசுலோச்சனா மாதிரி நான் நடிக்கலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அவங்களே போட்டுருக்கணும். அந்த மாதிரி இந்த டைரக்டர் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அந்த டைரக்டர் மாதிரி இருக்க அந்த ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணனா அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த தீபத்தை அணையாத தீபமாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் தூண்டி விட இது பிரைட்டாக எரியும். ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஹரிஷ்க்கு, அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நல்ல நண்பராகிட்டாப்புல, கண்டினியூ படம் பண்ணும்போது இதுவும் படத்தில் ஹீரோனி கூட வேணாம், அவர் யோகி பாபு இருந்தால் போதுன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கணேசன் எங்கே போயிட்டாரு? வெளியே போயிட்டாரா? ஏன்னா அவர் சொன்ன மாதிரி, வீட்டுக்கு கணேசன் சொன்ன மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படம் தான் அது. ஏன்னா வீட்டுக்கு வேணால் மட்டும்தான் தெரியும், அவரால் மட்டும்தான் முடியும். ஒரு தம்மாக இருக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் தம் பிடிக்க முடியும். அதனால் அவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். ஹரிஷை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடந்ததை பற்றி தான் எல்லாருமே சொல்கிறீங்க. ஹரிஷை பற்றி எனக்கு முதல்ல எப்பயோ தெரியும். இப்போ பாதி படமாடா, அவன் அங்கேருந்தே செட்டில் தான் பேச சொல்லுவான் எல்லாரையும். அவங்க கூட இருப்பேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணப்பில் இந்த படத்தில் வந்து எனக்கு கதை சொன்னேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து கதை சொன்னாப்புல. சொல்லும்போது நான் சொன்ன முதல் வார்த்தை ஹரிஷுக்கு வந்து, ஹரிஷ் நீ இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ டைரக்டர் ஆகணுன்றான்னு. கரெக்டாக டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே டைரக்டர் ஆகிடுங்கடான்னு சொல்லுவேன், அதை சப்போர்ட் பண்ணுவேன். அது வந்து நான் ஹரிஷ் நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி உன்னை வந்து இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லாரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உன்னை நிறைய படங்கள், நீ பெரிய பெரிய படங்கள் பண்ணணும் ஹரிஷ். இது மட்டும் இல்லை, பெரிய ஹீரோங்களுக்கும் நீங்கள் கதை பண்ணு, அங்கே விட்டுறாது, ஓரமாடி கூப்பிட்டு போ என்னையும். அர்ஜுன் தாஸுக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சேன். அர்ஜுன், உங்களோட ஸ்டைல், உங்களோட விஷயம், நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கோம் உங்களை பற்றி. நான் அர்ஜுன் தாஸோட தான் அடுத்தடுத்து படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இது நம்ம கடைசி வரலும் போகலாம். திரைக்கு முன்னாடி இருக்கிறது பெருசு இல்லை, திரை தான் நம்மளுக்கு தெய்வம், அதை மதிச்சு நம்ம போவோம். ரொம்ப சந்தோஷம். வடிவரிசம்மா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர், அவங்க சொன்ன சில விஷயங்கள் உண்மைதான். ஹரிஷ் வந்து சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுவான். டீ சாப்பிடலாமா பண்ணுவாங்க, டீன்னா இப்போ 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நிற்பாங்க, ஷார்ட் ரெடி அப்படின்னு, கப்பு வச்சுட்டு வாங்க போகலாம் அப்படின்னு. அவன் முடிக்கணும், அவனுக்கு பிரச்சனை அவ்வளோ இருக்குது. ஒரு சாண்ட்ரோல்டு நம்ம ஆல்ரெடி இது பண்ணோம், நம்ம லக்கிமேன் பண்ணோன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்தேன். விஜய், சதா, எல்லாருக்கும், மோகன், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். அனபேன் உங்களுக்கும், டேய் ஷாருக் கான் அந்த லுக்கில் இருக்கிறான் பாக்ஸி, உனக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசணும்னா பெல் அடிச்சுன்னே இருக்காங்க, ஸ்கூல் பெல் மாதிரி. எனக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே ஷூட்டிங் நடக்கும் டி நகருக்குள்ள. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி அடைய நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம்.
நான் தமிழ் பேச ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்ததில்ல. எனக்கு இது என்னோட செகண்ட் தமிழ் சினிமா. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கொட்டக்காளி. மீனா தான் நான் இங்கே வந்திருக்கேன். யூ கிவ் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். மீனாவுக்கு ரொம்ப நல்லா you gave me a lot of good words for my performance. இது மீனாவோட ஜஸ்ட் ஆப்போசிட்டான ஒரு ஸ்பேஸில் நிற்கிற ஒரு கேரக்டர் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஹரிஷ் வரும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணோம், இது வரைக்கும் இந்த ஸ்பேஸில் நான் பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப ஸ்கேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தேன். முன்னாடியும் நிறைய கமர்ஷியல் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஆனால் எனக்கும் அது எப்படி நான் அதில் ப்ளேஸ் பண்ண போகும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட் ஹரீஷ் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான, மேம் நீங்கள் ஏதாவது பண்ணோம், அது நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் சொன்னி he gave me so much of confidence and strength to do this character. And one thing about Harish that I absolutely love is the conviction he has as a director. அவங்க யார் என்ன டவுட் சொன்னாலும், படத்துக்காக ஷூட் ஆர் என்ன பண்ணாலும், ஆக்டர்ஸ் எனி இஷ்யூஸ் இந்த செட், ஹரிஷை ஃபேஸ் பார்க்கும்போது பண்ணலாம் மேம், நம்ம பண்ணலாம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். And that is his pure conviction for the craft, for the cinema that he loves. அதுக்காக thank you Harish for your support and for believing in everything about this cinema. You are the biggest pillar for Con City. எல்லா இடத்துலும் நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது டைரக்டரோட தேங்க்ஸ் சொல்லுவோம், ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லுவோம். அது that is how we've been practicing. But here எனக்கு ஹரிஷோட தேங்க்ஸ் சொல்லும்போது, ப்ரொடக்ஷனோட தேங்க்ஸ் சொல்லும்போது ரொம்ப ஆனஸ்டாக டிசர்விங்கான ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் இது. என்னன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை இந்த 26 ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நாட் ஜஸ்ட் they didn't just push it across. அவங்க என்ன பெஸ்ட் பண்ண முடியும், என்ன பெஸ்ட் ரிலீஸ் பண்ண முடியும், பேனர்ஸ், என்ன சாங்ஸ், மியூசிக், ப்ரமோஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி படம் பிளேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ். Arjun Das, he has been a delight to work with. We've been trying to work together for a few films. இதுதான் full-fledged வந்திருக்கேன். As an actor, he's brilliant. நீங்க எல்லாருக்கும் தெரியும். As a human being also, he is incredibly kind and humble. அவங்க எல்லாரும் ரிசீவ் பண்ணதும் அவ்வளோ ஹம்பிளான ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் தான் நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். வடிகரிசி மேம், யூ ஆர் அ லெஜெண்ட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது it was such a dream for me. என்னன்னா எனக்கு சீனியர்ஸ் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஐ எம் ஆல்வேஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவங்க எவ்வளோ வருஷமாக சினிமா பண்ணியிருக்க, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, சினிமாவோட ஹார்ட்ஷிப் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக என்கிட்ட பேசி ரொம்ப ஜெனுவினாக ஸ்டோரி ஷேர் பண்ணி ஷி ஸ்பெண்ட் டைம் வித் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கேன். லைக் நான் டயலாக் பேசும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். என்னன்னா தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் நான் இருந்தேன். அப்போ ஹரிஷ் வரும்போது ஹரிஷோட ஸ்பீட் இஸ் இன்க்ரெடிபிளி ஃபாஸ்ட். ஹரிஷ் என்ன பேசினாலும் எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேன். ஸோ வென் ஹி கேம் அண்ட் டோல்ட் மீ த டயலாக்ஸ், I thought it's because எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாத இருக்கனால I don't understand it. Then I look at Varigarisi ma'am and she's like, எனக்கும் புரியலை அந்த மாதிரி சொல்லும். But she was a delight. She helped me so much. Thank you ma'am. Yogi Babu sir, I think he increased my lifespan by 10 years by just making me laugh. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் எல்லா சீன்லும் it was so difficult for us to perform in the best way possible. என்னன்னா ஒரு டைலாக் பேசி திரும்பும்போது அவங்க ஏதாவது கவுண்டர் சொல்லும், எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும். பிஹைண்ட் கேமரா, ஆன் ஸ்க்ரீன், we are all laughing. So he is a fantastic person, fantastic performer. Akhilan, he's my first on-screen son. And he's been a sweetheart and also
he's also very seasoned. அவங்க சின்ன பையனா இருந்தாலும் கேமரா தெரியும், டைரக்ஷன் கியூஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். He's a brilliant boy. And Foxy, it's been so much fun working with you. Again, like everybody said, I'm seeing you wearing a full pant, which is fun to see. Thank you for being so kind and patient. எல்லாரும் இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாரும் என் டீமும் everybody's been so supportive. ஷான் சார், உங்கள் மியூசிக், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் ஐ டான்ஸ்ட். இது என்னோட முதல் டான்ஸ். அதுக்கு மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் பெரிய தேங்க்ஸ். என்னை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் ஐ ஹேட் அ பிளாஸ்ட் டூயிங் இட். ஷான் சார்ஸ் மியூசிக் ஜஸ்ட் மேட் இட் இன்க்ரெடிபிளி வண்டர்ஃபுல் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. Thank you so much. Thank you for coming here also. Thank you.